இவருடைய இந்த ஷோவுடைய செயல்பாட்டு திறனை விமர்சிச்சுக்கிட்டே இருந்த அந்த ஒரு பர்சன் இந்த ஷோவை அவரோட டைமென்ஷன்ல பார்த்த ஒருத்தருடைய எக்ஸிட் வந்து ராயலி இந்த 8 சீசன்ல இவர் மாதிரி ஒரு பிளேயர் திருப்பி வருவாரான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பிளேயர் உங்களால கண்டுபிடிச்சு மறுபடியும் உள்ள அனுப்புனா கூட வீட்டுக்குள்ள போறவங்களால மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அவ்வளவு எமோஷன் இல்லாம ஒரு 42 டேஸா இருந்தாலும் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் வாட்ஸ்ஓவர் நான் ஒரு கண்டஸ்டண்டா உள்ள போனேன். அந்த ஒரு வாரத்துக்கு மேல இருந்துட்டாலே ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார் தான். ஒரு வாரத்தை தாண்டுறாரு. அங்க அரசியல் இருக்கு, அந்த சேனலை தாண்டி ஆகணும். கோமாளித்தனம் பண்ண கோமாளித்தனம் பண்ணா 2வது வாரம் போட முடியும்ல. அப்ப அந்த கோமாளித்தனம் தான் என்னால பண்ண முடியாது. கூச்சமே இல்லாம சில விஷயங்கள் செய்யறதும், சில விஷயங்கள்ல ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்டுகளை கரெக்டாவும் பேசுறதும், சில இடத்துல தெளிவா இந்த மாதிரி ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட அடையாளத்தை ஒரு ஃபேக்கா, அதாவது எத்தனையோ பேருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வக்கரத்தை வெளியில அந்த வக்கரத்தையும் காமிச்சு, உள்ளுக்குள்ள அந்த ஜாதி வரியும் காமிச்சு, உள்ளுக்குள்ள அந்த கோமாளித்தனத்தையும் காமிச்சு, ஆனா நான் வளர்றது வாழ்ந்தது கிங் சைஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் 42 நாள் அந்த வீட்டுக்குள்ள இண்டிபெண்டன்ட் பிளேயராவே, அதாவது பாரு எனக்கு நான் முதல்ல இருந்தே ஒரு ஷோ இவருக்கு பாரு தேவையான்னு தெரியல, பாருக்கு தான் இவர் தேவன் நான் என் ஷோல ரிப்பீட்டடாவே சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு பாரு வந்து ஒரு விதமான, ஏன்னா பாருவே எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் தூக்கி அடிச்சு பேசக்கூடிய ஒரு ஆள் தான். போப்பா உனக்கு சப்போர்ட் பண்ண, ஏன்னா அது அது கியூசி இடத்துலயும் சும்மா அந்த அன்பு கேங்க்கு போற மாதிரி போய் திருப்பி மறுபடியும் ரிவர்ஸ் டு பாருன்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா இவருக்கும் பார்வை தாண்டி வேற யாருக்கும் செட் ஆகல. அப்படி இருக்கிறச்ச வாட்டர்மெலான் அப்படின்ற ஒரு பிளேயர் இன்னைக்கு இந்த சீசன்ல 42 நாள் கன்றாவியான விஷயங்கள் எவ்வளவோ அதை தாண்டி கவனிக்க வேண்டிய விஷயங்களா நிறைய பேருடைய வாயில கடைசியா நான் சொல்றேன். நான் வந்து ஐ ரெஸ்பெக்ட் வாட்டர்மேன் மெலான் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட். என்னன்னா இந்த கேமை என்னைய நான் பொருத்தி பார்க்கும்பொழுது என்னால இவ்வளவு ட்ரால் இவ்வளவு இதை எடுத்துக்கிட்டு அவ்வளவு பொறுமையா முடியும்னா அந்த வீட்டுக்குள்ள யாராலையுமே பண்ண முடியாது. ஆனா யாரு யார் மேலேயும் அவ்வளவு காமிக்கல. ஆனா இவர் மேல அவ்வளவு காமிச்சோம். இவரால அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வேற விதமான சில பேர் சிம்பத்தி கேம் ஆடி இருக்கலாம், விக்டிம் பிளே ஆடி இருக்கலாம், வேற மாதிரிலாம் ஆடி இருக்கலாம். ஆனா அந்த ஆள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த ஆளுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த ஆளு பிடிச்ச மாதிரியே தான் விளையாண்டாரு. எனக்கு எனக்கு என்ன கேட்டா எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. அந்த ஆள் வந்து பாருங்க சார் என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஒரு எம்பத்தி சிம்பத்தியோ இல்ல ஒரு 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 என்னைய வந்து ஒரு மாதிரி கேலி கிண்டல் பொருள் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியோ தனக்கான விக்டிம் கார்ட் பிளேயோ அந்த மாதிரிலாம் ஒண்ணு பண்ணாம அவர் கன்றாவியா பண்ற எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருந்தார். அது யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, யாராலையும் அதுக்கு வந்து என்ன சொல்ல. ஆனா அதை பண்ணா வெளியில வந்து ஒரு பேசும் விஷயமா ஆகிடும், வெளியில அது வந்து ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆகிடும், கான்ட்ரவர்ஷி ஆகிடும். ஏன் இன்ஃபேக்ட் இதனால் தன் மீது இருக்கிற மதிப்பு மரியாதை குறைஞ்சிடும் அப்படின்றதும் அவருக்கு ஒரு இவாலுவேஷன் இருந்ததுல. இப்ப எத்தனையோ பிளேயர் இந்த வீட்டுக்குள்ள போகும்போது நான் ஒரு 50 டேஸ் தாக்கு பிடிப்பேன், நான் ஒரு 70 டேஸ் தாக்கு பிடிப்பேன், நான் ஒரு 100 டேஸ் தாக்கு பிடிப்பேன், ஒரு கான்பிடன்ஸ் இவருடைய நடுவுல பேசுவோம். ஆனா இவருடைய மேஜர் ஆஸ்பெக்டா இருந்ததுன்னா இவர் தன்னை செல்ஃப் இவாலுவேட் பண்ணி இந்த எப்படி சொல்றது இந்த ஷோக்குள்ள வந்து அவரோட விளையாண்ட ஒரு கெத்து இருக்குல்ல. இவரை நம்பர் 1 பிளேயரா உள்ள அனுப்புனாங்க. அந்த நம்பர் 1 பிளேயர் வந்து ஆடின ஒரு இடத்துல அவர் ஒன்னுன்ற பிளேயர் மாதிரியே தான் ஆடினார். அவர் ஹீ இஸ் த ஒன்லி ஒன் who does not connect with. இப்ப எண்ட் ஆஃப் த டே யாருக்கு வேணாலும் இவர் எப்படி சொல்றது யாருக்கு வேணாலும் இவரை பிடிக்குது பிடிக்கல அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டை தாண்டி ரொம்ப பழகினாலும் அவங்களையும் போடுறாரு, ரொம்ப இல்லைனாலும் அவங்களையும் நல்லதே எடுத்து சொல்ல வந்தாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா அக்செப்டன்ஸ் கிடையாது அவர்கிட்ட. ஆனா அந்த அக்செப்டன்ஸோ ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை பத்தி கவலைப்படாம இந்த ஷோல ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஷோல இவருக்குள்ள 100 டேஸ் டிராவல் பண்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுன்னா இருக்கும். அவர் மைண்ட்ல ஒரு 60 டேஸ்க்கு என்னவோ அதுதான் சிலது ஃபைன் டியூன் பண்ணி நம்மள இப்படி சொல்லிக்கிறாங்க, நாம இதை திருத்திக்கிட்டு நம்ம ஸ்மார்ட்டா ஆடினாதான்டா அடுத்த வாரம் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற அந்த நினைப்பு இல்லாம ஒருத்தர் ஆடுறது அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா நான் என் பார்வதி எனக்கு டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தப்பிச்சத சந்தோஷப்படுறதும் இல்ல கனி அமைதியா பயத்துல தப்பிக்கிறதும் நான் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு வெளில வருதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு நான் பல இடத்துல நம்ம போட்டோல கூட வாட்டர் மெலான் பொழக்கப்பட்டது அப்படின்னு போட்டது. அவரை என்ன சொல்றது இந்த ஷோவுடைய பாயிண்ட்னா
வாட்டர்மெலன் தான் பல பேரை பொழந்திருக்காருன்றதுதான் ஃபேக்ட். கரெக்ட் ஆனா எக்ஸிட் உண்மையிலேயே பல பேர் இனிமேல் ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா பல பேருக்கு இனிமேல் அவங்களுக்கு உள்ள சர்வைவலுக்கு கண்டென்ட் இல்லாம இனி புதுசா கண்டென்ட்டை தேடுறதுக்கே இவர் ஒரு ரிமார்க்கபிள் எக்ஸிட். இவரோட எக்ஸிட்டை அந்த வீடு இவரையே தூக்கிட்டாங்களா அப்படின்ற அந்த ஆங்கிளுக்கு எப்பயோ போயிருப்பாங்க. கண்டிப்பா சார். இதுக்கப்புறம் உங்களுக்கு பயமும் வரும். அவங்க லிஸ்ட்லயே வச்சிருக்காத ஒரு பர்சனா திவாகர் இருந்தாரு. ஏன் நம்மளுமே இந்த வாரம் போவார் திவாகர்ன்றது யாருமே கெஸ் பண்ணாத ஒரு விஷயம் தான். பட் அவருக்கு அந்த எலிமினேஷன் ஆன அதுக்கப்புறம் இருந்த ஒரு புரிதல் திவாகருக்கு முன்னாடியே இருந்திருந்தா அவர் இன்னும் ஒரு கேப்பபிளான பர்சனா இருந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுது சார்.